கர்த்தர். மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும். அவனவன் மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும், தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும், தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும், அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவார். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. யார் சொல்லிற்று? சேனைகளின் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. எதை சொல்லிற்று? பயமில்லாமல் உட்காருவான் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. இன்றைக்கு இந்த மாதம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம், அவன் பயமில்லாமல் உட்கார்ந்தீர்கள். தண்டல்காரன்ட்டான், போ ஒழிச்சிடு போ அவனுடைய தேடி வராங்க, கதவை போட்டு இல்லைன்னு சொல்லு. அப்படி பயமே இருக்காது. பயமில்லாமல் லோன்காரன் வந்துட்டான், தூரம் வரும்போது இல்லைன்னு சொல்லு, அம்மா இல்லைன்னு சொல்லு, அப்பா இல்லைன்னு சொல்லு. அந்த பயமே நீ இருக்கவே இருக்காது. பயமில்லாமல் அவன் தன் ஸ்தானத்திலே உட்காருவான் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் உரைத்தது. அப்ப கர்த்தருடைய வாய் உரைக்கிறது, பயமில்லாமல் உட்காருவீர்கள். எங்க பார்த்து உட்கார முடியும்? நாயா பேயா அழைச்சி காலையில் தூக்குற மூட்டைய ராத்திரி தான் இறக்கி வைக்கிறாங்க. அவ்வளவு அலைச்சல், உட்கார முடியல. நிம்மதியாக உட்கார்ந்து சாப்பிட முடியல, நிம்மதியாக உட்கார்ந்து பேச முடியல, நிம்மதியாக நாங்கள் படுக்க முடியல. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் தான் நம்முடைய வாயை திறந்து அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு நீ பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவாய். உன்னை மேனேஜர் கூப்பிடுறார், உன்னை ஹெச்ஆர் கூப்பிடுறாங்க. எந்த பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. இனி எந்த விதமான பயம் இல்லாமல் அவன் உட்காருவீர்கள் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் உரைத்தது. இந்த 9வது மாதம் நம்மை உட்கார வைத்து அழகு பார்க்க போகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 9ஆம் மாதத்திலே ராஜா. எரேமியா 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 9ஆம் மாதத்திலே ராஜா, 9வது மாதம் முதல் நாள் 9ஆம் மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டி இருந்தது. நம்முடைய ராஜா இந்த 9ஆம் மாதத்திலே நமக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். 9ஆம் மாதம் இந்த முதல் தேதி நம்முடைய ராஜா எருசலேம் சபைக்குள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உட்கார்ந்து கொண்டு நம்மை ஓட வைப்பாரா? விடமாட்டார். நம்முடைய எதற்கு உட்கார வைப்பார். நீ உட்கார். உன் பிரச்சனை என்ன? உன் தேவை என்ன? நீ யார்கிட்ட சொல்லாத. உன் பண தேவை என்ன? உன் பிரச்சனை தான் என்ன? உன்னை உட்கார வைத்து உன் பயத்தை அவரே நீக்கி விடுவார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. எப்படிப்பட்ட கர்த்தரா? சேனைகளின் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. என்ன சொல்லிற்று? பயமில்லாதிருப்பாய், நீ உட்கார்வாய். பயம் இல்லாமல் உன் ஸ்தானத்திலே நீ உட்கார போகிறாய். இந்த வசனத்தை எனக்கு இங்கே வந்து
ஒரு ஞாபகம் வந்தது. இந்த அத்தி மரத்தின் நிழலிலும் இந்த திராட்சை செடி நிழலிலும் இஸ்ரவேலர்கள் உட்கார்ந்தார்கள். பயமில்லாமல் அல்ல, சுகமாய் குடியிருந்தார்கள். யாருடைய காலத்தில் பார்த்தால் பொற்காலமாகிய சாலமோனுடைய நாட்களில். நான் நினைக்கிறேன் 1 ராஜாக்கள் அந்த 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். சாலமோனுடைய நாளெல்லாம் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர்செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். எப்படி குடியிருந்தார்களா? சுகமாய் குடியிருந்தார்கள். குடியிருந்ததை பார்த்தார் கர்த்தர். இப்ப சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தை, நீ பயமில்லாமல் அத்தி மரத்தின் நிழலிலும் திராட்சை செடி நிழலிலும் அவரவர் அல்ல, அவன் நீ சுகமாய் உட்கார். தேவன் உட்கார வைத்த எத்தனையோ சந்தர்ப்பம். இந்த இயேசு கிறிஸ்து கூட அந்த யாக்கோபின் கிணற்றறையில் உட்கார்ந்தார், கடற்கரையில் உட்கார்ந்தார், சீமோன் படகில் உட்கார்ந்தார், தன் வீட்டிலே உட்கார்ந்தார், மலை மேலே உட்கார்ந்தார், தெருவிலே உட்கார்ந்தார். இப்படி பல ஜெபாலயத்தில் பல உட்கார்ந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மை தேவன் உட்கார வைத்த சூழ்நிலை. சில பரிசுத்தவான்களை தேவன் உட்கார வைத்தார். அவர் உட்கார்ந்த இடத்துடைய சூழ்நிலை எப்படிப்பட்டது என்கிறதை நான் சுருக்கமாய் சொல்கிறேன். 9வது மாத வாக்குத்தத்தம், அவன் பயமில்லாமல் உட்காருவான். கர்த்தருடைய வாயிலை, ஐயோ எனக்கு கால் வலி வந்துடுமோ, பயம் இருக்குதே, பிரச்சனை வந்துடுமோ, நல்லா இருக்கு நடுவே வயிற்றுல வந்துடுமோ, பித்த பையில கல்லு சேர்ந்துடுமோ, இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் கிட்னிலேயோ உன் பித்த பையிலையோ உன் சிறுகுடல்களையோ நீ நீ சாப்பிடுற ஆகாரம்லாம் ஜீரண சக்தியாக போகிறது. உன் குடும்ப ஆட்சியிட போகிறது. நீ இந்த பொடி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு, நம்ம நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு, நான் சாப்பிடுறது, மீன் சாப்பிடுறது, கறி சாப்பிடு நல்லா இருக்குது, வாமிட்டு வயிற்று ஒண்ணு வரலையே. சொன்னது டாக்டர் அல்ல, கர்த்தருடைய வாய் சொல்லிச்சு. கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது, நீ பலமுள்ளவள், நீ பலமுள்ளவன், நீ எதை சாப்பிட போகிறாய், ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டாது. சொல்லுகிறது யார்? கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. டாக்டர் அல்ல. டாக்டர் பயப்படுத்தினான், உனக்கு இப்படி வரும், அப்படி வரும், இது வரும், அது வரும், எப்படி பணத்தை தீட்டுவதற்கு. ஆனா கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது, நீ பயமில்லாமல் உன் வீட்டிலே உட்காருவாய். அது கர்த்தர் உன்னை எங்க உட்கார வைக்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இது ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 2, 3, 4. இது உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். எங்க உட்கார்ந்தான்? கட்டிலின் மேல் திடப்படுத்திக் கொண்டு. எத்தனையோ புயல், எத்தனையோ பிரச்சனை, நிச்சயமாகவே உன்னால் சாப்பிட முடியல, உன்னால் குடிக்க முடியல, உன்னால் தூங்க முடியல, உன்னால் ட்ரெஸ் பண்ண முடியல, கட்டில் இருந்தும் உன்னால் கட்டில் மேல படுக்க முடியல, சுருண்டு போய் எங்கேயோ பட்டு இருக்கிற வேதனை,
சரீர வேதனை, குடும்ப சூழ்நிலை பார்த்தா வேதனை, வெறுப்பு, கசப்பு, துக்கம் உன்னை எங்க படுக்க வச்சிருக்குன்னா மூளையில சுருக்கழிக்கு படுக்க வச்சிருக்கு சோர்வுல. ஆனா கர்த்தர் பார்த்தா உன் வீட்டுல கட்டில் மேல இருக்குது. தன்னை திடப்படுத்தி கொண்டு எங்க உட்கார்ந்தார் என்றார். நீ திடப்படுவதற்கு கர்த்தர் கட்டிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ பயப்படாதே, திகையாதே. அவருடைய திடப்படுத்துகிற கர்த்தர் திடன்கொள், நான் தான், பயப்படாதிரு. எத்தனையோ சந்தர்ப்பத்தில் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான். உடனே யாக்கோபு திடன் கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தார். இந்த கட்டில் என்று சொல்லும் பொழுது நமக்கு செய்கிற நன்மை நம்மை திடப்படுத்துகிறது. ஆனா அந்த சந்தத்தை வாசித்து முடிப்பதன் யாக்கோபு யோசேப்பை நோக்கி, ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 2, 3, 4. இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். யாக்கோபு யோசேப்பை நோக்கி சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடு சொன்னார். என்னோடு சொல்லி இருக்கிறார், உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுப்பேன். ஒரு பெரிய சூழல் காத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு தரிசனமானார். கட்டில் மேல் உன்னை உட்கார வைக்கிற கர்த்தர் உன்னை எல்லாம் பயத்து விளக்குவார். உன் சரீரத்தை ஆட்டி படைக்கிற அந்த வியாதி கூறு இயேசுவின் நாமத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நீ விசுவாசத்தோடு போ, அந்த வியாதி கட்டு விலகி இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இருந்தால் அப்படி இயேசுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை கேட்டு போன அந்த கானானுடைய ஸ்திரீயுடைய மகள் கட்டில் உட்கார்ந்திருந்தார். நம்பி போனதினாலே. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும். என்ன போய்விட்டது? உன் வீட்டுக்குள்ள வயிற்று வலி, ஜுரம், குளிர் ஜுரம், ஏஞ்சா தலை சுத்துது, வயிறு இழுத்து முற்றி இருக்குது. வீட்டுக்குள்ள உட்கார முடியல. கடன் பிரச்சனை, ஏது வீட்டுக்குள்ள உட்காராத அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம். அவசரம் சொல்கிறது, தன் வீட்டுக்குள்ளே வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். எங்க படுத்திருக்கிறாள்? கட்டில படுத்திருக்கிறா. பிசாசு போயிடுச்சு. இனி உன்னை ஆட்டி படைக்கிற அந்த வியாதி பிசாசு உன் வீட்டை விட்டே போயிடுச்சு. நீ தைரியமாயிரு. இனி உன் வீட்டுக்குள்ளே எந்த பிசாசின் கிரியை இல்லவே இல்லை. நீ தைரியமாயிரு. நீ அவள் தன் வீட்டுக்குள்ளே போ. நீ வீட்டுக்கு போவ. உன் வீட்டுக்குள்ள உனக்கு இருக்கிற எல்லா பயத்தை கத்தனிக்கு நீ இயேசுவின் நாமத்திலே சோதித்து பார். போய் பசி எடுத்தத, ஆசைப்பட்டத நீ சாப்பிட்டு பார். உனக்கு ஒரு வாமிட் வராது, ஒரு அஜீரணம் வராது, எந்த வலிமையும் தொடாது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அப்படி பலப்படுத்திருக்கிற, என்னை சுகமாக்கி இருக்கிறார். தைரியத்தோடு பலப்பட்டுக்கோ. இனி நீ ஜெயித்து விட்டாய். டாக்டர்களே ஆட்சியக்கூடிய அளவுக்கு கட்டில் மேலே உன்னை சுகமாய் படுக்க வைத்திருப்பார். நல்ல சுகப்படுத்தோடு. இந்த கட்டில் சுகத்தை மாத்திரமல்ல, நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும். என் கட்டில் எனக்கு என்ன கொடுக்குமா?
என் வாழ்க்கையிலே கண்ணீர் தான் என் கட்டிலை நனைத்தது. கொஞ்ச நாட்களாக என் கட்டிலே என்னால் படுக்க முடியல. பயம் பயம் பயம், திகில், கெட்ட கனவு, பிள்ளைகளை குறித்த கனவு, எதிர்காலத்தை குறித்த கனவு, ஒரே பயமும் திகிலும். இப்படிதான் இருந்தது. ஆனால் தேவ பிள்ளையே, கட்டில் எனக்கு காரணம். கட்டில் மேல் உட்கார வைக்கிறவர் ஆறுதலின் நாயவர். நானே உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். கட்டில் அவன் தன் கட்டிலே ஆறுதலை பெற்று உட்கார்ந்தான். உன் கட்டில் மீது சுகமாய் குடியிருக்க. ஏனென்றால் நமக்கு எத்தனையோ தெரியும். சாதாரணமாக இப்போ கட்டில் என்றாலே மரக்கட்டில் தான். இரும்பு கட்டெல்லாம் போயிடுச்ச போது தந்தத்தினால் கட்டில் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரும்பு கட்டில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ கட்டில். பேதுரு நடந்து கொண்டே கட்டிலே கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள். அவன் நிகழ்பட்ட மாத்திரத்திலே சுகமடைந்து நடந்தான். கட்டில் சுகத்தை கொடுக்கும், எல்லாம் செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலால் அவன் தன் கட்டில் மேல் ஆறுதலை பெற்றுக்கொண்டு பயமில்லாதிருப்பான். கர்த்தருடைய வாயிலை சொல்லிட்டு கட்டில் உடைய ஆறுதல் படும். இரண்டாவதா யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். கல்லின் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். கல்லானது நம்மை தாங்கக்கூடியது. யாருமே தாங்குவதற்கு இல்லையே. கட்டில் யாக்கோப்பை திடப்படுத்தி உட்கார வைத்தது. இங்கே போடப்பட்டிருக்கிறது, மோசேயை தாங்குவதற்கு யாரும் இல்லை. எத்தனையோ லட்சம் ஜனங்கள் அவனோடு இருந்தாலும் அவனை தாங்குவதற்கு ஒருத்தரும் இல்லை. ஆனால் வசனம் சொல்கிறது, கல்லின் மேல் அவனை உட்கார வைத்தார். கல் எதை காண்பிக்கிறது? நம்மை தாங்குவதற்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வலது பக்கமும் இடது பக்கம் என்னை தாங்க யாருமே இல்லையே. எனக்கு கொடுத்து உதவ யாரும் இல்லையே. என்னை தூக்கிவிட யாரும் இல்லையே. 9ஆவது மாதம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாய் சொல்கிறது, நான் உன்னை கல்லின் மேல் உட்கார வைப்பேன். நீ பேதுருவாயிருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். பாதாளத்தின் திறவுகோல் அதை மேற்கொள்வதில்லை. ஏன் தெரியுமா? நமக்காக ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல் என்று சொல்லும் பொழுது சகேரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ சகேரியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே கல்லின் மேல் 7 பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே கல்லுக்காக, ஒருத்தனுக்காக இந்த 9ஆவது மாதம் 7 பரிபூர்ணத்தை உன் தலைமையில கர்த்தர் வைக்கிறார். இந்த ஒரே கல்லின் மேல் கர்த்தருடைய 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில்
நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சைச்செடியின் கீழும் மத்திய மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கவனியுங்கள், ஒரே கல்லின் 7 கண்கள், 7 பரிபூரணம். ஏன் தெரியுமா? ஒன்றுமில்லாமல் உட்கார்ந்து கொள்கிற வாழ்க்கையிலே இந்த 9வது மாதம் உன் தலைமையில 7 என்கிற பரிபூரணமான நன்மைகள் உன் சிரசில் வைக்கப்படுகிறார். உன்னை தாங்குவதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. பயந்துடாதே. ஒரு பக்கம் ஆரோனும் ஒரு பக்கம் ஊரும். ஊரினுடைய பேரன் பெசலைகளை பெயர் சொல்லி அழைத்து என் ஆலயங்களை கட்டுவதற்கென்று ஊரை கர்த்தர் மறக்கவே இல்லை. ஆரோனை ஆசாரிய கூட்டமாகவும் ஆருடைய சந்ததியை, இந்த ஊருடைய சந்ததியை பெசலைகளை கர்த்தர் தேவாலயத்தை அலங்கரிக்கக்கூடிய அரண்மனைக்கார கர்த்தர் மாற்றிவிட்டார். அதுக்கு ஒரே காரணம், முந்திக்கிறார். அவர் உன்னை தாங்குவார். நீ பயப்படாதே. என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். அவர் தாங்குற கர்த்தர். எதற்காக கர்த்தர் இந்த கல்லின் மேல் என்னை உட்கார வைத்தார் பாருங்கள். சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே, சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைமேல் இருக்கிற கல், தலைக்கல்லை கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்க வைக்கப்படுகிறார். அழைக்க மாட்டார். இன்றிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உச்சரிக்கிறேன். கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. கட்டில் உன்னை ஆறுதல் படுத்தும். கல்லின் மேல் உட்கார வைக்கிறார். எதற்காக? ஆர்ப்பரிப்பதற்காக. நீ ஆர்ப்பரிப்பாய். ஆர்ப்பரிக்கும் நேரம் அல்லவோ, யோசுவாவின் காலம் அல்லவோ, இது எழுப்புதலின் கூட்டம் அல்லவோ. உங்கள் பள்ளியை பாடலாமா? ஆர்ப்பரிப்போம் அலங்கம் விரியும் வரை ஆர்ப்பரிப்போம். எதற்காக? உன்னை தாங்க ஒரு கூட்டம் இருக்கிறது. பயந்துடாதே. என்றால் கர்த்தருடைய வார்த்தை, ஜெயங்குளிர் எவனோ அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லை
அறியப்படாத ஒரு புதிய நாமத்தை எழுதுவேன். இன்னைக்கு நீ கடங்காரி, கடங்காரன், நோயாளி, நீ கோபக்காரன், எத்தனையோ பேர் உனக்கு இருக்கிறது. இன்னைக்கு அந்த கல் ஒரு புதிய நாமத்தை எழுத போய் வெளிப்படுத்த நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. யாருக்கு உன் பிரச்சனை எப்படி தீர்ந்தது? யாருடைய தீர்த்தது? ஒருத்தனுக்கு தெரியாது. கர்த்தர் பிரச்சனை தீர்த்து வச்சிருவார். ஒருவன் அறியாம டாக்டர்களுக்கே புரியாது இது எப்படி நடந்தது. கர்த்தர் ஒருவர் அறியாத நாமத்தை என் நெற்றியில் எழுதிட்டாரு. நீ சுகமாயிருப்ப, நீ பலனாயிருப்ப, இனி அழமாட்ட. கர்த்தர் உன்னை ஆர்ப்பரிக்க வைக்கிறார். அவன் தன் தன் கல்லின் மேல் ஆர்ப்பரிப்போடு பயமில்லாமல் உட்கார்ந்தான். பயமே இல்லை, தைரியமா போ, கர்த்தரோடு வருவான். 3ஆவது 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 19 20. 100 பேருக்கு அதிபதிகளையும் 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 19 20. 100 பேருக்கு அதிபதிகளையும் தலைவரையும் காவலாளரையும் தேசத்தின் ஜனங்களையும் கூட்டி ராஜா கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி அவனை காவலாளரின் வசமாய் வழியாய் ராஜ அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அங்கே அவன் ராஜாக்களுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தான். எங்க உட்கார்ந்தான்? சிங்காசனத்திலே. ராஜா, இவன் ராஜா இல்ல, ராஜாக்கள் சிங்காசனத்திலே உட்கார்ந்தான். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. நகரம் அமைதியா. நீ உட்கார வைப்பார். எங்க உட்கார வைப்பார்? சிங்கம். ராஜாக்களுடைய சிங்காசே உட்கார வைப்பார். எல்லாத்தையும் கத்த அமைதிப்படுத்தார். கொந்தளிச்சிச்சே. எத்தனை பேச்சு, எவ்வளவு பேச்சு, எவ்வளவு கூப்பாடு. எல்லா கூட்டத்தையும் கத்திட செய்வார்களாம். அமைதி. நகர், தேசம், நகரம் அமைதி. நகரம் மகிழ்ந்தது, தேசம் அமைதி. உன் வாழ்க்கையிலே நீ சந்திக்கிற அவமானம், நீ சந்திக்கிற பிரச்சனை பொழுதுஞ்சா பொழுது ஒரே சண்டை, ஒரே கூப்பாடு, ஒரே கூச்சல், இவ்வளோ கேவலம். பேசட்டும், கத்தட்டும். நேற்று விட சொன்ன இந்த தெருவில் நான் கூச்சல். இந்த ஆணுடைய பிள்ளைகளை பேசுறாங்க பாருங்க, நான் கூச்சல், நான் குழப்பம். பேசுற ஜனம் பேச, கத்துற ஜனம் கத்தட்டும், காட்சியவரு கேட்கட்டும். நீதியில நியாயாதிபதி கர்த்தருடைய அமைதிப்படுத்தவராக இருக்கிறார். உன் பிரச்சனை கர்த்தர் மாற்றுவார். அவன் தன் தன் சிங்காசனத்திலே பயமில்லாமல் அமைதியா உட்கார்ந்தான். எதற்காக கர்த்தர் அமைதிப்படுத்துறான்? புயல் வீசுது, கடல் கொந்தளிக்கிறது. நம்ம சொல்றோம், ஐயோ நாங்க சாவுறோம் சாவுறோம் சாவுறோம். நீ மாத்திரமா சாவ? கூட இயேசுல மாட்டி இருக்கிறாரு. கடல் யாருக்கு? படகுல கூட வெள்ளம் சீசன் போய் வந்து ஐயோ ஐயரே நாங்கள் மடிகிறோம் மடிகிறோம் உனக்கு காவி. ஐயா நீ செத்த நானும் உனக்கு கொடுக்குற இயேசு தான் எனக்கு அவமானம். நீ செத்தா யாருக்கு அவமானம்? உனக்கு கொடுக்கிற இயேசு ராஜாவுக்கு, சிங்கத்து உட்கார்ந்த ராஜாவுக்கு அசிங்கமாச்சு. உனக்கு ஒரு பரீட்சை. மனிதர்கள் யார் என்கிறதை உனக்கு காண்பிக்கிறார். நீ நம்பினவன் யார் என்கிறதை இந்த பண விஷயத்திலே கர்த்தர் பணம் போட்டு காண்பிக்கிறார். ஆகினால் அமைதி கர்த்தர். இந்த பிரச்சனை தீர்க்க யாரால முடியும் என்றால் கர்த்தருடைய வாயினாலே மாத்திரம்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். உன் வாயாலோ, உன் குடும்பத்தின் வாயாலோ,
நீ பேசுற பேச்சாலோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியாது. உங்க அப்பா அம்மா மாமனார் மாமியார் யாராலும் சால்வ் பண்ண முடியாது. யாரால் சால்வ் பண்ண முடியும் என்றால் கர்த்தருடைய வாயினாலே. கர்த்தருடைய வாய் இதை எதை சொல்லிட்டு உன் பிரச்சனை நீங்கும், உன் பிரச்சனை நான் தீர்ப்பேன், என்கிட்ட ஒப்படைச்சு நீ அமைதியா போ, எதை குறித்து நீ யோசிக்காத, நான் மாற்றுவேன், இந்த பிரச்சனை விட யாருக்குவேன், அமைதியா இருந்துப்பா, கர்த்தரே செய்யப்பட. எதற்காக இந்த சிங்காசனம் உட்கார வைக்கிறார் பாருங்கள். யார் உட்கார வைக்கிறார்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் குப்பையில் இருக்கிற உட்கார வைக்கிறாரா? இதுக்கு வாழ்வு பாரு. ரோட்டு மேல கால் நேத்தெல்லாம் கடங்காட்சி இன்னைக்கு எப்படி எவ்வளோ டைட்டில் உட்கார்ந்து யார் உட்கார வைக்கிறது? நேற்று வரைக்கும் ரோடு சிரிச்சுது. 9ஆம் மாதம் ராஜாதி ராஜா நமக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. உனக்குள்ளது உனக்கு சேரும். ஏமாந்து போக விட மாட்டார். நீ கஷ்டப்பட்டு சேமித்த பணம், ரத்த வேர்வை சிந்தி சேமிக்கிற பணம், நீ அலைந்து திரிந்த பணம், ஒருத்தர் துண்ணி சாப்பிட்டு ஏற்போடனே விடவே மாட்டார். வாயிலப்படி தண்ணி ஊற்றி விட மாட்டார். உனக்கு உள்ளது உனக்கு சேரும். யார் சொல்லுகிறது? கர்த்தருடைய வாயிலை சொல்லிட்டு நீ கொடுத்த நகை உனக்கு பணம் உனக்கு சேரும். யார் என்று சொல்லுனா கர்த்தருடைய வாய் இதை உன்னுடைய உனக்கு சேரும். அதுவும் வட்டியும் அசலும் முதலுமா சேர்த்து கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். உனக்கு எல்லாத்தையும் நிறைவாய் கொடுக்க வைக்கிறார். நீ கொடுத்தது கொஞ்சம், கர்த்தர் கொடுக்கிறது அதிகமாக இருக்க போகிறது. அவருக்கு தெரியும் உன்னுடைய தேவை என்னது தெரியும். கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தை பாடுங்கள். உன்னத பாட்டு ஏசாயா 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனை உறுதியான இடத்தில் ஆணியாக கடாவுவேன். ஏசாயா 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். உறுதியான இடத்திலே ஆணியாக அவனை கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். நீ யாரா இருப்ப? உன் தகப்பன் வீட்டுக்கு எப்படி ஒரு சிங்காசனமா இருப்ப? மகிமையான சிங்கம். உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உன் குடும்பத்துக்கே நீ இளையவனா இருந்தாலும் மூத்தவனுக்கு முன்பாக கர்த்தர் செய்யப்படலாம். உன்னை மகிமையான சிங்காசனமாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த மகிமையான சிங்காசனத்திலே உட்கார வைக்கிற கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது ஆச்சரியமானதை கொடுக்கிறாராம். பாருங்கள், வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் புரிவார். சிங்காசனம் உனக்கு அருள் புரிய கர்த்தரே அருள் செய்வார். இந்த அருள் எங்கிருந்து கிடைத்தது? கர்த்தர் அருள் புரிவே. யார் சொல்கிறது? கர்த்தருடைய வாய். நான் உனக்கு அருள் செய்வேன், நான் செய்வேன், நீ மறந்துடாத. உனக்குள்ளது யாரும் ஏமாற்ற ஒரு நாள் விட மாட்டேன். உன் எஜமாத்தி ஏமாற்றலாம், உன் எஜமா ஏமாற்றலாம், நீ வேலை செய்யறவனை ஏமாத்தி உன் ரத்தத்தை புரியலாம். ஆனா நீ வரும்போது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படுவாய். பார்வோன் அதே எகிப்து
எகிப்தியர்கள் அடிமைப்படுத்தினார்கள். ஆனா அவன் வரும்போது வெறுமையை வரவில்லை. எப்படி வந்தார்களா? வெள்ளியோடும் பொன்னோடும் தங்கத்தோடும் வந்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், அவன் அவன் தன் தன் சிங்காசனத்திலே பயம் இல்லாமல் அருளை பெற்றுக்கொண்டு உட்காருவான். யார் யாரில் உனக்கு இருக்கிறது? கர்த்தரின் அருள் உனக்கு. நான்காவதா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆவியானவர், கவனியுங்கள், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. நான் சொல்லிட்ட மாத்திரம் குறித்துக் கொள்ளுங்கள். 29, 31, 38, 39 சொல்லி வாசிப்பா. 29ஆம் வசனம். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்பு உடனே சொன்னார். ரதத்துடனே சேர்ந்து கொள். ரதம் போய் இருக்குது. மந்திரியுடைய ரதம். யாருடைய ரதம்? பெரிய சீஃப் மினிஸ்டருடைய ரதம். கார் போய் இருக்குது. ஓடி போய் காலை போய் சேர்ந்துக்கோ. இன்னும் ஆண்டவர் இவ்வளவு பைத்தியக்கார என்ன போய் சேர சொல்லி என்ன சேர்ப்பாங்களா அந்த ரதத்துல? ஆனா சொல்லுகிறது யாரு? கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. ஆவியானவர். உன் மனசு சொன்னா போவாத, உன் இருதயம் சொன்னா போவாத, உன் சிந்தை சொன்னா போவாத. ஆவியானுடைய கர்த்தருடைய வார்த்தை வாய் சொல்லுமானால் ஆவியானவர் சொல்கிறார், ரதத்துடைய போய் சேர்ந்து கொள். 31ஆம் வசனம். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். இப்போது ரதத்திலே உட்காரும்படிக்கு எது உட்கார வைக்கிறான் கர்த்தர்? ரதத்திலே உட்காரும்படிக்கு மினிஸ்டர் வேண்டிக் அப்பாவா, பயப்படாதே, உட்காரு பக்கத்துல, ஒண்ணு இல்லை, பயப்படாத, யாரும் சொல்லல எனக்கு இந்த வேதத்தை பற்றி. வேண்டிக் கொண்டான், வருந்தி வேண்டிக் கொண்டான். தயவாய் கேட்டுக்கோ பாப்பா, வந்து ரதத்திலே உட்காரு. ஐயோ, மினிஸ்டருடைய ரதம் ஆச்சே, நான் எப்படி உட்கார முடியும்? பரவாயில்ல, உட்கார. உட்கார வைக்கிறது யாரு? ஆவியானவர். ரதத்திலே உட்கார வைத்தார். எதற்காக? 38, 39. ரதத்தை நிறுத்தச் சொன்னான். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். பயம் இருக்க வேண்டிய சூழ்நிலை, பயமில்லாத சந்தோஷம். ரதத்தை விட்டு இறங்கி உன் வாழ்க்கையிலே ஆவியானவர் ரதத்திலே உட்கார வைக்கிறார். எதற்கு? அவருடைய ஆலோசனை. நீ போனா ஏறி உட்காருறான், கீழே இறங்குறான், ஞானஸ்நானம் கொடுக்கிறான். நீ இந்த வழியை போகிறான். எது? கர்த்தருடைய ஆலோசனை அங்க வெளிப்படுத்து. கர்த்தருடைய ஆலோசனை நீ கேட்க வந்திருக்கிற. கர்த்தர் சொல்வா, நீ இருக்கும் இடத்திலே உட்காரு, நீ பயம் இல்லாத இருப்பாய், நீ இல்லாமல் இருப்பாய், நீ இருக்கும் இடத்திலே சுகமாய் குடியிருப்பாய், பயம் இல்லாத. இந்த ரதம் என்று சொல்லும் பொழுது நமக்கு அம்மினதாவின் ரதம் அதுதானே ஞாபகம் வருகிறது. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நிலையானதுக்கு முன்னே
உன்னத பாட்டு 6:12. நிலையாயதுக்கு முன்னே என் ஆத்துமா அமிர்தாவின் வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த ரதம், நினையாததற்கு முன்னே என் ஆத்துமா என்னை அமிர்தாவின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. என்ன ஆக்கிற்றா? அமிர்தாவின் ரதத்திற்கு ஆயத்தப்படுத்தி விட்டது. ரதம் உன்னை ஆயத்தப்படுத்தும். எல்லா சூழ்நிலையும் நீ ஆயத்தமாயிரு. எதற்கு நீ அஞ்சாதே, எதையும் சந்திக்க ஆயத்தமாயிரு. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் யெகோவா ஈரே, அவர் ஆயத்தப்பட. ஒரே ஒரு வசனம் சொல்றேன். எப்படி ஆயத்தப்படுத்தினான்? யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபுக்கு ரதத்தை ஆயத்தப்படுத்தினான். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அது போதும். ரதம் நம்மை ஆயத்தமா. இந்த மாதம் எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதற்கு இப்போதே கர்த்தரை ஆயத்தப்படுத்துகிறார். உன் கைகளை ஆயத்தப்படுத்துகிறார். உன் கைகளை ஆயத்தப்படுத்துகிறார். நீ பெற்றுக்கொள்ள போகிறார். இனி வறுமை இல்லை உனக்கு. ரதத்தை ஆயத்தப்படுத்த ரதத்தில் உட்கார வைக்கிறார். நீ சுகத்தை பெற்றுக் கொள்வாய், பலனை பெற்றுக் கொள்வாய், ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வாய், நன்மைகளை பெற்றுக் கொள்வாய், வருமானத்தை பெற்றுக் கொள்வாய், உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை சமாதானத்தை பெற்றுக் கொள்வாய். பயம் இல்லாமல் ரதத்திலே நீ உட்காருவாய். ரதம் உன்னை ஆயத்தப்படுத்தும். கடைசியா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். என்ன செய்தாரு? உன்னதங்களில் உட்கார வைக்கிறார். நம்ம கீழானவர்கள் அல்ல, நம்ம மேலானவர்கள், உன்னதத்துக்குரியவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள். உன்னதத்திலே என்னை சாட்சி பகிர்கிறவர் உன்னதத்திலே இருக்கிறார் என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, உன்னதங்களிலே நீ கீழே பார்க்காத, மேலே பா. அவன் உன்னதத்தை உயர்த்த போகிறான். உயரத்தை தூக்கி உட்கார வைக்க போகிறார். இந்த உன்னதம் என்று சொல்லும் பொழுது அந்த எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10-11. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் எபேசியர் 3:10-11. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்றும் எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருபை எனக்கு கர்த்தரால் அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரே உங்களுக்கு கிருபை கொடுத்தவர். அனந்த ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனந்த ஞானம், அனந்த கிருபை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னதங்களை உட்கார்வதற்கு காரணம் இதை சகிப்பதற்கு கிருபை. எவ்வளோ கேவலமா பேசினார்கள், காது கொடுத்து கேட்க முடியலையே. அதை சகிக்க கிருபை கொடுத்தாலே நான் எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. இந்த கிருபையினாலே உன்னதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனே, இந்த உன்னதத்திலிருந்து வருகிற இந்த கிருபையினாலே நம்ம பெற நன்மையை பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். யார் ஆசீர்வதித்திருக்கிறாரே? உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிற நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னதங்களிலே உட்கார வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் சகலத்தையும் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகையினால் உன்னதங்களிலே அவன் தன் தன் உன்னத ஸ்தானத்திலே உட்கார வைத்து பயமில்லாமல் ஆசீர்வதிப்பார்.
இனி உன் வாழ்க்கையிலே எந்த ஆசீர்வாதத்திற்கும் தடை இல்லை. முழு நம்பிக்கையோடு போ. கர்த்தருடைய வாய் இதை சொல்லி கர்த்தரே சொல்லியிருக்கிறார். உயர்த்தப்பட்டார் இந்த உன்னதங்களிலே என்று அந்த யோபு சொன்ன வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், நான் முடிக்கிறேன். அந்த யோபு பக்தன் சொன்னது ஞாபகம் வருகிறது. யோபின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19 பாருங்கள். யோபு, இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். நீ யாரு குறித்து பயப்படாத. நம்மை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறது? உன்னதங்களிலே என்னை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறது? கர்த்தர். உன்னை தூற்றுகிற ஜனம் தூற்றட்டும், அவமானப்படுத்த ஜனம் அவமானப்படுத்தட்டும், உன்னை கரப்படுத்த ஜனம் கரப்படுத்தட்டும், உன்னை வெறுக்கிற ஜனம் வெறுக்கட்டும். ஆனா உன்னதங்களிலே என்னை குறித்து சாட்சி பகர்கிறவர் எங்கே இருக்கிறார் என்றால் உன்னதங்களிலே. யோபு 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோபு 22. தேவன் பரலோகத்தின் உன் ஸ்தனங்களில் இருக்கிறார். தேவன். யோபு 22:12. தேவன் பரலோகத்தின் உன் ஸ்தனங்களில் உன்னத ஸ்தானங்களில் இருக்கிறார் அல்லவோ. நட்சத்திரங்களில் உயர்ந்ததை பாரும். உன்னதங்களில் இருக்கிற நட்சத்திரத்தை பாரும். அவைகள் எத்தனை உயரமாய் இருக்கிறது, எத்தனை உயரமாய் எத்தனை உயர்த்தை கத்து உயர்த்தப்படுகிறார். நீ தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிற என் உன்னதத்தை கர்த்தர் உயர்த்த உயர். எத்தனை உயரம்! சாதாரண உயர்வு அல்ல, உயர்வு மேல உன்னதங்களிலே. யோபு 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும். யோபு 31:2. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வவல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்கும். நமக்கு கர்த்தரே கிடைக்க வைக்கிறார். இனி எங்கிருந்து வர தெரியாது. உன்னத்து கர்த்தர் வைக்க வைக்கிறார். உனக்கு கொடுத்துடைய ஆசைக்க வைக்கிறார். எல்லா சுதந்திரம் உனக்கு கிடைக்கும். உனக்கு பங்கு கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், உனக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கும். எதெல்லாம் கிடைக்க நினைக்கிறோம், உனக்கு வீடு வாசல் எல்லாம் கத்த கொடுக்க வைக்கிறார். காரணம் 113ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 113ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானவர் யார்? அவர் சமமானவர், வேற யாரும் இல்ல. உன்னதங்களுக்கு கர்த்தருக்கு சகாயம் செய்கிறவர், நமக்கு எல்லா சகாயம் செய்ய போகிறார். அன்பின் தெய்வம், நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே, மீகா 4:4 பயமில்லாமல் உட்காருவான், சேனைகளின் கர்த்தருடைய வாய் இதை உரைத்தது. கர்த்தரின் வாய் உரைத்தது, நீ உட்காருவாய். பயமில்லாமல் அவன் கட்டில் மேல், கல்லின் மேல், சிங்காசனத்தின் மேல், ரதத்தின் மேல், எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னதத்திலேயும் எங்களை உட்கார வைக்கிற கர்த்தர். தேவரே, நாம் ஓடோடி வந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தையா படியே நம்பி புறப்பட்டு போகிறோம். வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்குள்ள இருந்த அந்த கடங்கார பிசாசு, சண்டைக்கார பிசாசு, வறுமை கொடுத்த பிசாசு, பிரச்சனை கொடுத்த பிசாசு, வயிற்றுவலியை கொடுத்த பிசாசு, தலை சுற்றலை கொடுத்த பிசாசு வீட்டுக்கு போய்விட்டது. கட்டில் மேல் சுகமாய் படுத்துக் கொண்டிருந்தார். இந்த பிள்ளைகள் சுகமாய் கட்டிலே போய் படுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். எத்தனையோ நாளாச்சு
நான் கட்டில் மேலே படுத்து இன்னைக்கு சுகமாக என்னை படுக்க வைத்தார் என்று இந்த பிள்ளைகள் சொல்லத்தக்கதாக தேவன் இறக்கப்படட்டும். துக்கத்தை மாற்றுங்க, வேதனை மாற்றுங்க, சஞ்சலத்தை மாற்றுங்க, போராட்டங்களை மாற்றுங்க. விசேஷித்த கிருபையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.